ஆனது போரின் மிக உச்சகட்டம் என்று கூறலாம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் ஊடகங்கள் அதை மறுத்திருந்தன. இதன் மூலமாக ஒரு குழப்பம் நீடித்தது. ஏனென்றால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி உண்மையில் கொல்லப்பட்டாரா, அவர் உயிரோடு இருக்கிறாரா, எங்கு இருக்கிறார் என்ற பல கேள்விகள் எழுப்பியது. ஆனால் ஈரான் ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை இது கேள்விக்குறியாக தான் இருந்தது. தற்போது ஈரான் ஊடகங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள், அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்ற செய்தியை ஈரான் ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதை அடுத்து 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட இருப்பதாகவும் ஈரானுடைய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த போரின் மிக முக்கிய நகர்வாக, மிக முக்கியமாக கட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலினி கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போலவே, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறிய போலவே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்ற செய்தி என்பது தற்போது உறுதியாக இருக்கிறது. இது ஈரானுடைய அரசு ஊடகங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் போரினுடைய அடுத்த கட்டம், மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கூட ஈரானுடைய அதிபர் மாளிகை தாக்கப்பட்ட போது அந்த மாளிகையில் இருந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய மகன், மகள், அதே போன்று பேர குழந்தைகள் அனைவரும் கொல்லப்பட்டதாக செய்தியில் வெளியாகின. அது மட்டுமில்லாமல் ஈரானுடைய பல்வேறு ராணுவ தளபதிகள், முக்கிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என பலரும் கொல்லப்பட்டதாக ஒவ்வொரு கட்டமாக செய்தியில் வெளியாகின. ஆனால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி மிக பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் பாதுகாப்பு இடத்துக்கு மாற்றப்பட்டார் என்றுதான் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க தரப்பில் ஏற்கனவே கூறும்போது அயதுல்லா அலி கமேனி எங்கு இருக்கின்றார், அவர் எங்கு பதுங்கி இருக்கின்றார், அவர் எங்கு தூங்குகிறார் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் இதை பிரவீன்குமார், இப்போ கமேனியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு, அது குறித்து எதுன்னு சொல்லுங்க. அது ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டார்கள், அவருடைய உடல் கண்டுபிடிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. என்றால் உளவுத்துறை முழுவதுமாக இதில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் உளவுத்துறை, அதே போன்று இஸ்ரேல் உளவுத்துறை முழுவதுமாக களமிறக்கப்பட்டு அயதுல்லா அலி கமேனி எங்கு இருக்கின்றார், அவர் எங்கு பதுங்கி இருக்கின்றார், அவருடைய பாதுகாப்பு நிலைகள்லாம் என்ன என்பது தொடர்பான முழு தகவல்களை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அதற்கு நேரம் பார்த்து, சரியாக நேரம் பார்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து அயதுல்லா அலி கமேனியை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல் மீட்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் உடல் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் மீட்கப்பட்டிருக்கிற காட்சிகள்லாம் கூட விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை ஈரானுடைய ஊடகமும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதற்கு முன்னதாக ஈரானுடைய அரசுக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களை மக்கள் மேற்கொண்டார்கள். அந்த போராட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த போராட்டங்களின் மூலமாக அமெரிக்க விவகாரத்தில் தலையிட்டார்கள். அப்போது கூட ஈரானுடைய அரசு மாற்றி அமைக்கப்பட வேண்டும், ஈரானுடைய சுப்ரீம் லீடரை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிட்டு தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இந்த போர் என்பது நடைபெற்றது. அதாவது ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு நிலை, அதே போன்று ஏவுகணை தயாரிப்பு நிலை உள்ளிட்டவைகள் தங்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்த நிலையில் திடீரென்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்க தொடங்கியது. அப்போது அமெரிக்காவும் அதோடு சேர்ந்து கொண்டு தாக்க தொடங்கினார்கள். இந்த நிலையில் தான் உளவுத்துறை மூலமாக அயதுல்லா அலி கமேனி எங்கு இருக்கிறார், எங்கு பதுங்கி இருக்கிறார், அவருடைய எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது, அவர் எங்கு உறங்குகிறார் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தங்களுக்கு தெரியும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார்.